அப்புறம் மார்க் ஷீட்ஸ் எப்போ கொடுக்க போறோம், சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் எப்போ நடத்த போறோங்கிறது டைரக்டர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ கூறுவார்கள். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அதாவது தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2020 முதல் வழங்கப்படும். ஆன்சர் ஷீட் அதாவது விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல் 16/5/2026 வரை. இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சியுறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஷெட்யூல் அதாவது துணை பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை. கிளாஸ் 12 இது 12ஆம் வகுப்பிற்கானது 29/6/2026 முதல் 7/7/2026 வரை. வகுப்பு 11 அரியருக்கான கால அட்டவணை 8/7/2026 முதல் 16/7/2026 வரை. சப்ளிமெண்டரி தேர்வுகள் துணை தேர்வுகளுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் செய்வதற்கான கால அளவு 18/5/2020 முதல் 2/6/2026 வரை. மறு மதிப்பீடு மற்றும் மறு கூட்டலுக்கான விண்ணப்பங்கள் 5/6/2026 முதல் 8/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். இவை அனைத்தும் இணைய வழியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும், இணைய வழியாக பெற வேண்டும். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பொறுத்தளவுக்கு மாணவர்கள் சார்ந்த பள்ளிகளை அணுகிட அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா ஒரு வேண்டுகோள். சில மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அவங்க எந்த விதத்திலேயோ கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்கள அணுகி அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்டரி கோச்சிங் நம்ம கொடுக்க போறோம். சப்ளிமெண்டரி எக்ஸாம்க்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறோம். அது இல்லாம நமக்கு ஹெல்ப் லைன் இருக்கின்றது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா ஹெல்ப் லைன் அணுகி அதுக்கு கவுன்சிலிங் பெறலாம். அது இல்லாம நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து எந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நம்ம பண்ணி இருக்கின்றோம். டெஃபினெட்லி இது ஒரு சவாலாக நீங்க நினைக்க வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள். சப்ளிமெண்டரி பள்ளியில நம்ம அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண போறோம், கோச்சிங் கொடுக்க போறோம்.